கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 29ஆம் சங்கீதத்திலே 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அதாவது தமது ஜனத்திற்கு என்று வேதம் சொல்கிறது. தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார், தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிரதான ஒரு ஆசீர்வாதம் தமது ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி தமது ஜனம் என்று சொல்கிறார் அப்படின்னா, அந்த 29 அந்த 1 மேலே வாசிக்கிறோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்க, கர்த்தருக்கே அதை செலுத்துங்க, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அதாவது மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க, எல்லா துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற காரியம், அவரை நம்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. தமது ஜனம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், அதாவது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடிய ஒரு ஜனம். ஆகவே அந்த ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் தமது ஜனம். அப்போ தமது ஜனத்துக்கு நிறையா காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். மேலேருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசி, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, இப்படிலாம் தம்முடைய வல்லமையை குறித்து பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அவர் வல்லமையான ஒரு தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையான தேவன். கனமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தக்கூடிய தேவன் நமக்கு மகிமையான ஒரு வல்லமையான தேவன். அவர் எப்படிப்பட்டவங்கிறத மேலே வாசிக்கிறோம். கடைசியில் முடிக்கும் பொழுது ஆண்டு சொல்லார் தமது ஜனத்துக்கு என்று சொல்ல, தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார், தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு வல்லமையான தேவன். இந்த நாட்களில் அவரை நாம் மகிமைப்படுத்துவதனால, நீங்கள் அவரை ஆராதிக்கிறதுனால எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே உரியது என்று சொல்லி அவரை உயர்த்துவதனால அந்த வல்லமையான தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். தமது ஜனம் என்று சொல்கிறார். தமது ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். அவர் ஆவிக்குரிய பலத்தினால, உன்னதத்தினுடைய பலத்தினால் அவர் உங்களை நிரப்புவார். சரீர ரீதியாக அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தை அவர் கொடுப்பார். உலகம் கொடுக்காத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, சகலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் தாமே நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுவாராக. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவர் ஒருவரை ஆராதிக்கணும், எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே செலுத்தணும். தம்முடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமுனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும், நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவே நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.